உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தை முதல் நாளான இன்று அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வீடுகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதிகாலையில் எழுந்த மக்கள் வீடுகளில் பல வண்ணங்களில் கோலமிட்டு பொங்கல் வைத்தனர். கரும்பு, மஞ்சள், பூ ஆகியவற்றை வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதேபோல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாடி வருகிறார். சேலத்தில் குடும்பத்தினருடன் முருகன் கோவிலுக்கு வந்த முதலமைச்சருக்கு அந்த பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் குடும்பத்தாருடன் சுவாமி தரிசனம் செய்தவர் பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தார். சிலம்பம் சுற்றிய சிறுவர் சிறுமிகளை ரசித்து பார்த்த முதலமைச்சர் தானும் கம்பெடுத்து உற்சாகமாக சிலம்பம் சுற்ற முயன்றார். இதேபோல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தனது குடும்பத்தாருடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தமது இல்லத்தில் பொங்கல் படையலிட்டு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொங்கல் விழாவை கொண்டாடினார். அங்கு கூடியிருந்த கட்சித் தொண்டர்களுக்கு பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. மாவட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் வாசலில் கோலமிட்டு அழகுபடுத்தியுள்ளனர். அதிகாலையிலேயே வீட்டின் வாசலில் பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள் குலை, காய்கறிகள் வைத்து புதிய பானையில் பொங்கலிட்டு இயற்கையை வணங்கினர். திருச்சியிலும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் எழுந்த பொதுமக்கள் புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டனர். கரும்பு, மஞ்சள் கொத்து, பூளைப்பூ கட்டி பொங்கலோ பொங்கல் என உற்சாக குரல் எழுப்பிய பிறகு சூரிய பகவானுக்கு படையலிட்டு வணங்கினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பொங்கலிட்டனர். முத்தாரம்மன் கோவில் வளாகத்தில் ஒன்று கூடிய கிராம மக்கள் 251 பானைகளில் பொங்கல் வைத்தனர். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். மேலும் பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராமிய கலைகளான வில்லுப்பாட்டு, இசை மேளம், சிலம்பம் என வளாகமே களை கட்டியது. அங்கு கூடியிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கோவில்பட்டி நகர் மட்டுமல்லாது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த விளாத்திக்குளம், கழுகுமலை, இளையரணசேந்திரம், எட்டயபுரம், கடம்பூர், கயத்தார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டனர். சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தின் பிரதான கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் முருகனுக்கு சந்தனக்காப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதலே மக்கள் வடபழனி முருகன் கோவிலில் முருகனை வழிபட்டு வருகின்றனர். பக்தர் வருகைக்காக கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் ஜாதி மத பேதமில்லாமல் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஜவஹர் நகர், எழில்முக நகர் பகுதி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு சிறுவர் சிறுமிகளுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. கயிறெடுத்தல், சாக்கு ஓட்டம், லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறுவர் சிறுமிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்க அவரது போயஸ் கார்டன் இல்லம் முன் ரசிகர்கள் குடி காத்திருந்தனர். அப்போது அவர்களை காண வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கலுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.
அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டுகிறேன். உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு லெமன் அண்ட் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. புதுக்கோட்டையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட எஞ்சிய செங்கரும்புகளை வாங்குவதற்கு வியாபாரிகள் யாரும் வராததால் விவசாயிகள் பொங்கல் பண்டிகை கொண்டாடாமல் வயலிலேயே காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலையில் உள்ள பொன்னரங்க தேவாலயத்தில் 5000க்கும் மேற்பட்ட இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்கள் மற்றும் 69 ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. திமிரி வரும் காளைகளை பிடிக்க வீரர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவனியாபுரத்தில் இந்த ஆண்டு உயர்நீதிமன்ற கண்காணிப்பின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. போட்டி நடைபெறும் இடம், அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் பார்வையிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி வாசிக்க வீரர்கள் அதனை பின்தொடர்ந்தனர். ஜல்லிக்கட்டு உறுதிமொழி. மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடுவோம், அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதி கூறுகிறோம். முதலில் வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலில் கோவில் மாடு அவிழ்த்து விடப்படும். ஆனால் இந்த முறை யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது என்பதால் கோவில் மாடு அவிழ்த்து விடப்படவில்லை. இதனால் ஊர் மக்கள் சேர்ந்து அயன் பாப்பக்குடி ஐயனார் கோவிலில் வைத்து கோவிலில் மாடுகளுக்கு முதல் மரியாதை செலுத்தினர். இந்த கரக்காரங்களையும் அரசாங்கம் கண்டிப்பா சேர்த்திருக்கணும். ஏன்னா இந்த ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை விட்டு விலகி இப்ப யாருமே கலந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நாங்க மந்தியம்மன் கோயிலுக்காச்சும் நம்ம மாட்டை அழைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணணுன்றதுனால நாங்க கூட்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த ஊர்ல எப்பயுமே வருஷம் முதல் மாடு அவுக்கப்படக்கூடிய மாடு. வாடிவாசலில் காளைகள் வரிசையாக அவிழ்த்து விடப்பட திமிரிய காளைகளின் திமிலை பிடித்து வீரர்கள் அடக்க முயன்றனர். ஒவ்வொரு குழுவாக வீரர்கள் உள்ளே அனுப்பிவிடப்பட்ட மிகுந்த உற்சாகத்துடன் போட்டி நடைபெற்று வருகிறது. காளைகளை அடக்கிய காளைகளுக்கு அடங்க மறுத்த காளைகளுக்கும் அண்டா, சைக்கிள், பை, வெள்ளிக்காசு போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் போது காளைகளை அடக்க முயன்ற காளையர்கள் சிலர் காயமடைந்தனர். வாடிவாசலிலிருந்து வெளியே வரும்போது அங்கிருந்த தடுப்புகளில் மோதி காளைகள் சிலவும் காயமடைந்தன. நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் உடனடியாக காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சூப்பர் ஆதித்யா போஸ்மார் சூப்பர் நம்பர் 1 மாடு ஜெயிச்சிருச்சா குட்டு ஒரு விட்டு அருமையான மாடு ஜெயிச்சிருச்சுப்பா. மாடு ஜெயிச்சிருச்சு. அடுத்த மாட்டை அதுக்கு வேலையில போய் முடிச்சு விட்டு போயிருச்சு. மாடு ஜெயிச்சிருச்சு. அப்படி வளர்த்து வச்சிருக்கா தமிழன் கைதோட்டு குடியா சந்தோஷம் பண்ணியா
தமிழருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் அந்த தில்லு வரும். சூப்பர் சூப்பர். ஆலையா வேஸ்ட் விடு கொடுத்துடு. ஆலையா வேஸ்ட் விடு கொடுத்துடு. தமிழருக்கு மட்டும்தான் அந்த தில்லு வரும். வாடா முத்தம் வச்சுக்கலாம் பாரு. கூட பிறந்த சகோதரன். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதனை நேரலையில் காணலாம். பொங்கல் பண்டிகை ஒட்டி சென்னையிலிருந்து சுமார் 7 லட்சம் பேர் அரசு பேருந்துகள் மூலம் சொந்த ஊருக்கு பயணித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை முதல் தொடர்ந்து 6 நாட்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து ஏராளமானோர் பொங்கல் பண்டிகைக்காக தங்களது சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கினர். இதை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து வழக்கமாக வெளியூர்களுக்கு செல்லும் 2275 பேருந்துகளுடன் கூடுதலாக 5000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் கடந்த 4 நாட்களாக இயக்கப்பட்டன. அத்துடன் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோயம்பேடு, தாம்பரம், மாதவரம், பூந்தமல்லி என 5 இடங்களிலிருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அந்த வகையில் நேற்று இரவு 10 மணி வரையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி 13,409 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் 6,93,000க்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளதாகவும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. போகி பண்டிகையை ஒட்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சென்னையில் காற்று மாசு 40% குறைந்துள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் 36 குழுக்களை அமைத்து காவல்துறையுடன் சேர்ந்து இரவு ரோந்து பணியை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது எரிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள பழைய டயர்களை கைப்பற்றி கும்மிடிப்பூண்டியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கழிவு மேலாண்மை செய்யும் போது பொது அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. போகி பண்டிகை ஒட்டி சென்னையில் காட்டுத்தரத்தினை கண்காணிக்க 15 இடங்களில் ஆய்வு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் 15 மண்டலங்களிலும் போகி நாளன்று மாசு நுண்துகள்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது. மிதமான வெப்பநிலை மற்றும் மிதமான காற்றின் வேகம் காரணமாக நுண்துகள்கள் அளவு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40% குறைந்த அளவில் இருந்ததாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது.